Hi friends, welcome to Taste Papuma channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஸ்டார்டர் ரெசிபினே இதை சொல்லலாம். நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் அப்படியே வெறுமே சாப்பிடலாம். இதை ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் சேர்க்குற பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். நீங்கள் நீல கத்திரிக்காவும் எடுத்துக்கலாம். ஒரு பிடி உரிச்ச வேர்க்கடலை, 7-8 முந்திரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க. சின்ன அளவு புளி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 எடுத்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க பொருட்களை எல்லாம் தனித்தனியாக வறுக்கணும். மொத்தமாக சேர்த்து வறுக்கக்கூடாது. முதல்ல வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இப்போது எள் நல்லா பொரியணும், கருத்துருவும் கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கசகசாவையும் சேர்த்து வறுக்க போகிறோம். இப்போது முந்திரியை சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து புளி வறுக்கும் போது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை புளியை போட்டு வறுக்கணும். அடுத்தது அதுலேயே கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாயெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் சூடானோன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பவுடர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு முதல்ல ஆற வச்சுக்கோங்க. சூடோடு அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாவை சேர்த்து கொருன்னு அரைச்சி எடுத்த பிறகு நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்து பவுடர் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொருன்னு தான் இருக்கணும். ஒரு முழு கத்திரிக்காயில் 3/4 பாகம் வரையும் நம்ம 4 பக்கமும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த பவுடரை அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். காய் உள்ளேருந்து மசாலா வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் டூத்பிக்கை குத்தி வச்சுருக்கோம். அடுத்ததாக பேனில் எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எல்லாத்தையும் வச்சு வேக வைக்கலாம். கத்திரிக்காய் கலர் மாறும் போதே உங்களுக்கு தெரியும். சிம்மில் வச்சு இதை திருப்பி போட்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் வரையும் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்க மசாலாவும் வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சா கத்திரிக்காய் சீக்கிரமாக கருகிடும். சிம்மில் வச்சு தான் இதை கண்டிப்பாக குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, வதங்கிடுச்சு காய். நம்ம இப்போது எக்ஸ்ட்ராவாக மேலே பவுடர் தூவணும். ஏன்னா மேலே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ப்ளேனாக தான் இருக்குது, நம்ம ஸ்டஃப் பண்ண பொடியெலாம் உள்ளே இருக்குது. இப்போது இந்த பவுடரை தூவி நம்ம திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் சாதத்துக்கூடயே வச்சு சாப்பிடலாம், அப்படியேவும் சாப்பிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.